இரண்டு நேர்வட்ட உருளைகளின் ஆரங்களின் விகிதம் 3:2 என்க. மேலும் அவற்றின் உயரங்களின் விகிதம் 5:3 எனில் அவற்றின் பரப்பளவுகளின் விகிதம் காண்கன்னு கேட்கிறாங்க. சரி, வலைபரப்புகளின் விகிதம் கேட்கிறாங்க. பாருங்க, வலைபரப்பு ஓகே கண்டுபிடிக்க முன்னாடி இங்க இரண்டு உருளை இருக்குங்களா, அப்ப இதனது ஆரமா, அப்ப என்ன வச்சுக்கலாம், இது R1 இது R2. அதே மாதிரி இது உயரம் அப்படின்னா இது H1 இது H2. ஓகே, வலைபரப்போட விகிதம் கேட்கறாங்க. அப்ப வலைபரப்பு ஃபார்முலா என்ன, உருளையில 2/RH. அப்ப R1 H1 வச்சுக்கலாம் இஸ்டு 2/R2 H2. ஓகேங்களா, பொதுவா வலைபரப்பு அப்படின்னா 2/RH. பட் இங்க வந்து இரண்டு ஆரம் இரண்டு உயரம் இருக்கனால R1 H1 R2 H2 போட்டு. ஓகேங்களா, இப்ப என்ன கண்டுபிடிச்சு சொல்றாங்க, விகிதம் தான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப விகிதம் கண்டுபிடிச்சு என்ன பண்றது, பொதுவானதை ஃபர்ஸ்ட் அடிப்போமா. இப்ப பாருங்க, 2 2 இந்த பைக்கு இந்த பைக். ஓகேவா, அடுத்து R6 அடிக்க முடியும்னா இந்த R1 இது R2 நம்ம அடிக்க முடியாது. ஓகே, R1 மதிப்பு எனக்கு எவ்வளோ 3 இன்ட்டு H1 மதிப்பு எவ்வளோ 5 இஸ்டு R2 மதிப்பு எனக்கு எவ்வளோ 2 இன்ட்டு H2 மதிப்பு எவ்வளோ 3. ஓகேங்களா, அப்ப இங்க 3 இன்ட்டு 5 இங்க 2 இன்ட்டு 3. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இதுல பொதுவா என்ன இருக்கு, இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்ப ஆன்சர் என்ன வரும் 5:2. ஓகே, ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ 5:2. அவ்வளவுதான்ப்பா. ஸோ இது டைரக்டா சொல்லணும்னா முதல் நம்பரை பெருக்குன்னா ஃபர்ஸ்ட் இது கிடைக்கும், அடுத்த ரெண்டு நம்பர் பெருக்குன்னா கிடைக்கும், இன்னொரு உருளையோட வலைபரப்பு கிடைக்கும். அவ்வளவுதான். ஸோ பட் ஃபார்முலா படி போனாலும் உங்களுக்கு போட ஈஸியாக தான் இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் உங்களுக்கு இருக்காது.